ஸோ வெல்கம் பேக் டு சுபமுருகன் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டத்தில் தான் ஒரு லேண்டு வந்து பார்த்துட்ருக்குறோம். இங்கே பாருங்கள், நான் நடந்து போகிறதே ஒரு மெயின் ரோட்டில் தான். மெயின் ரோடு பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இருந்து இடத்துக்கு இதோ இந்த இடத்துல ஒரு கல் தெரியுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 அடி வருமா, 10-20 அடி தான் வரும். இந்த 20 அடி இதுலேயே வந்து லேண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இதிலேருந்து இந்த பக்கம் இப்படி நடக்க ஆரம்பித்தோம்னா இங்கே மாடு நிற்கிது பாருங்கள். ஸோ மாட்டுக்கு அந்த பக்கம் ஒரு கரண்ட்டு கம்பம் இருக்குல்ல, இருங்க நான் அங்கே போய்ட்டு கன்டினியூ பண்ணுறேன், பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்து போகிற வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கணும்ல. ஸோ இதுதான் அந்த மாடு. ஸோ இந்த மாட்டில் இருந்து மறுபடியும் இதை இங்கே வந்தீங்கன்னா இந்த கரண்ட்டு கம்பம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதோட லென்த்து மட்டுமே வந்து இந்த பக்கம் ஒரு கல் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா, ஒரு 100 அடியிலேருந்து 150 அடி ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட் பேஸ்லேயே தான் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு இடத்துக்குள்ளே வந்து காமிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 3.5 ஏக்கரா வந்து சேலுக்கு வந்துருக்குது. இது ரோடு பேஸில் இந்த இடத்துல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும். இருங்க உள்ளே போய் வந்து காமிக்கிறேன். உள்ள லேண்டுக்குள்ளே தான் வந்து நடந்துகிட்ருக்கிறேன். ஸோ சரி, இந்த லெஃப்ட்டில் அங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த வேப்பமர லைன் இருக்குதா, அந்த வேப்பமர செடி லைன் இது இங்கே போகுது பாருங்கள். உங்களுக்கு சன்செட் டைம் ஆகிறதுனால கொஞ்சம் இருட்டாக தெரியுது. ஏதோ அந்த இடத்துல மூளை வரைக்கும் போய் மறுபடியும் அந்த எண்டுக்கு அங்கே போய் இந்த 2 பனைமரம் தெரியுது பார்த்தீங்களா, அது தாண்டி மறுபடியும் ஒரு சிங்கிள் பனைமரம் இருக்குல்ல, அந்த பனைமரத்து நேர் மறுபடியும் இந்த வேப்பமர லைன் இங்கே வருது பாருங்கள். ஸோ இப்படியே வந்துச்சுன்னா அங்கே நிற்கிறாரு பாருங்கள், அது அந்த பக்கம் இந்த ரோடு. நாங்கள் தான் வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஏக்கரா வந்து சேலுக்கு வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காடு தான், இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து மண் ஒழிச்சு கொட்டியிருக்காங்க இடையில. ஸோ இந்த இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா ரோட் பேஸ்னால் நல்ல வேல்யூ போகிற இடம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எதுவும் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வச்சு 6 மாதம் கழித்து கூட நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல சேலுக்கு கூட போகும். ஸோ அதனால் ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் இது காடுன்னு சொல்லி நீங்கள் அப்படியே வந்து நினச்சிக்காதீங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் தோட்டம் தான், ஃபுல்லாக போரில் தான் அந்த தோட்டமே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக விவசாயம் தான். இந்த பக்கம் தோட்டம் வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டு தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ஆறு வசதி எதுவுமே கிடையாது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா போரில் இருந்தால் சோர்ஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால வந்து ஸோ தண்ணி இங்கே கிடைக்காது அப்படின்னாலாம் எதுவும் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஸோ தண்ணிக்கு வந்து பஞ்சம் கிடையாது, நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில். ஏதோ அவங்க கிட்ட விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட பைக் நிறுத்தி பேசிகிட்டு இருக்காங்களா, தெரியுது அவங்களுக்கு? பாருங்கள். ஸோ உங்களுக்கு லேண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த லேண்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் தியாகராஜன். நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9994735348. ஸோ மறக்காமல் இந்த இடம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இடம் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா ஸோ அவங்கள நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த இடத்த நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.